மக்கள் வணக்கம். இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வேலைவாய்ப்பு தகவல்கள் இந்த தலைப்பிலே உங்களுக்கு புரிந்திருக்கும். என்ன வேலையை இன்றைய காலகட்டத்தில் எந்த துறையினை நாங்கள் நாடலாம், அந்த துறையினை நாடுவதற்கு என்ன கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்கிறதுனா எங்கெங்கெல்லாம் போகணும், இப்படி நிறைய யோசனை பெற்றோர்களுக்கும் இருக்கு, மாணவர்களுக்கும் இருக்கு, இளைஞர்களுக்கும் இருக்குது. இந்த யோசனைகளையும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியாக அமைகின்றது. ஆம்நேரிலே இந்த நிகழ்ச்சியில நாங்கள் எதை பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் துறையில இருக்கிற கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பேச போறோம். இதை பற்றி பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சிசிஎக்ஸ் அனிமேஷன் அகாடமியோட கிளை மேலாளர் பொன்மணி அம்மா அவர்களும். வணக்கம் அம்மா. பயிற்சியாளர் இளையராஜா ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. ஆமா, சிசிஎக்ஸ் அனிமேஷன் அகாடமி, சிசிஎக்ஸ்ங்கிறதோட விரிவாக்கம் என்ன? கிரியேச்சர் கிராஃப்ட் எக்ஸ்ட்ரீம். அதாவது நாங்க அந்த கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அனிமேஷன்ல கொண்டு போறோம் அப்படின்றது அதோட நோக்கம். ஏன்னா நீங்க அதுலயே போட்டிருக்கீங்க கிரியேட்டிவிட்டி, அதாவது கற்பனை திறன். கற்பனை திறன் மிகவும் முக்கியமா இந்த துறைக்கு. எல்லாருக்குமே வந்து கற்பனை திறன் வந்து கண்டிப்பா இருக்கும். கற்பனை திறன் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அது வந்து அதுல எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப சிலவங்களை பாத்தீங்கன்னா நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும்னே தெரியாது. பட் நம்ம வந்து அதை எக்ஸ்போஷரை கொண்டு வந்து பண்றதுதான் இதுல இருக்கு. இப்ப ஒரு மாணவன் உங்களுடைய அதாவது வர்றாங்கன்னா, உங்க நிறுவனத்துக்கு படிக்க வர்றாங்கன்னா, முதலில் நீங்க பரீட்சிப்பது என்ன? கற்பனை திறனா இல்ல கல்வி தகுதி? அந்த கற்பனை திறன் இதுக்கு வந்து கல்வி தகுதி ஒரு தடையே இல்லை. இப்ப எங்களோட நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10வது முடிச்சவங்க 12வது முடிச்சவங்கல இருந்து வந்து இதுல படிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா தேவையானது வந்து இதுல படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்ப மாணவர்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க 10வது 12வது, அப்ப வயதானவர்களுக்கு என்ன தகுதி? அதாவது நான் சொன்னது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஏஜ் வந்து கண்டிப்பா ஒரு தடையே கிடையாது. நிறைய பேர் வந்து ரொம்ப வயதானவர்கள் ஒரு 50 வயதுக்கு மேல உள்ளவங்க கூட இதை படிக்கலாம். இங்க படிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு சுயதொழில், அதாவது வீட்டுல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இதுல வந்து கண்டிப்பா வந்து அவங்க தாராளமா வந்து படிக்கலாம். இப்ப நீங்க பயிற்சியாளர் என்ற வகையில நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி விட்டுருப்பீங்க. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு வித்தியாசமா தான் இருக்கும். உங்களுக்கு அதாவது கையாளும் போது எப்படி இருக்கும்? மாணவர்களை கையாளும் போது நம்ம சொல்லி கொடுக்குற விதம் தான் அது. நீங்க சில பேர் வந்து டிராயிங்ஸ் சரியா வரல அப்படின்னும் போது நம்ம அதுக்கு முறையான பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு டிராயிங் கிளாஸஸ்லாம் கொடுக்குறோம். அது மாதிரி சில பேர் ஈஸியா ஏற்கனவே கம்ப்யூட்டர் நாலேஜோட இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதுதானே தவிர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. வாழும் மாணவருக்கு கணினி அறிவு, ஆங்கில அறிவு நிச்சயம் தேவையா? ஆங்கில அறிவு தேவைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய இதுல நாங்க தமிழ்லயே தான் நாங்க அவங்களுக்கு சொல்லித்தரோம். அது மூலமா அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆங்கில அறிவு அப்படின்னா நம்ம செல்ஃபை நம்மளே வளர்த்துக்கிறது தான். இப்போ வேலை வாய்ப்புக்காகவா இல்ல கல்விக்காகவா உங்களுடைய நிறுவனம் இயங்குது, இல்ல இரண்டுக்குமா? இரண்டுக்குமே இயங்குது. அதாவது வேலை வாய்ப்பு தான் முக்கியமா. இப்ப யாருமே எந்த கோர்ஸ் படிச்சாலும் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம என்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுதான் வந்து குறிக்கோளா இருக்கு. அதனால வந்து அது வந்து கண்டிப்பா வந்து கல்விக்காகவும் அண்ட் வேலை வாய்ப்பு மேக்சிமம் வந்து வேலை வாய்ப்புக்காக தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். பயிற்சியில என்னென்ன பயிற்சிகள் இருக்கு? இப்போ அனிமேஷன் அப்படின்னா 3D அனிமேஷன் அப்படின்றதுதான் கோர்ஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடலிங், அதுக்கு கீழே லைட்டிங், டெக்ஸ்சரிங், ரிக்கிங் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடலிங்னா ஒரு பொருளை வந்து மாடல் பண்ணி அதுக்கு வந்து லைட்டிங் கொடுத்து அதுக்கு டெக்ஸ்சரிங் கொடுத்து அதுக்கு வந்து அதை வந்து அப்படியே அனிமேட் பண்றது, அதை மூவ்மெண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த பேக்கேஜ்ல இருக்கும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு. அதை வந்து தனியா வந்து ஒரு ஸ்டூடெண்டோ ஒருத்தர் வந்து படிச்சா அதுல என்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்களே வந்து சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்லாம அவருக்கு வந்து இதுலதான் வேலை வாய்ப்பு இருக்கு, இதை படிச்சீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி துறையில நீங்க போகலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலா வந்து சொல்லி கொடுக்கறதா எங்களோட நோக்கம். தொடர்ந்து பேசலாம். அழைப்பில் நேயர் வணக்கம். மக்கள் வணக்கம். பெயர் சொல்லுங்க. செந்தில்குமார், புதுக்கோட்டை காமராஜர். சரி ஐயா, அம்மாட்ட பேசுங்க. சொல்லுங்க செந்தில்குமார். வணக்கம் மேடம். வணக்கம். நம்மளுடைய அனிமேஷன் அந்த துறை பொறுத்த வரைக்கும் ஓகே அலுவலகத்துக்கு எந்த ரீதியா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அலுவலக சம்பந்தமா அதை எந்த வகையில நம்ம பயன்படுத்திக்கலாம்? அதாவது அலுவலக பணி அப்படின்றது வந்து இப்போ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கிளியரா சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு கிளரிக்கல் ஜாப். கிளரிக்கல் ஜாப். ஆமா.
கிளரிக்கல் ஜாப் வந்து நீங்க இது அதாவது நீங்க சைட்ல வந்து வேற ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களோட துறையை வந்து யூஸ் பண்றது அப்படின்றது பண்றது முடிவு சாத்தியமான்னு தெரியல. பட் ஆனா உங்களுக்கு நீங்க வந்து இப்ப படிச்சீங்க அப்படின்னா இந்த கிளரிக்கல் ஜாபோடவே சேர்த்து நீங்க உங்களோட இந்த அனிமேஷனையும் வந்து படிச்சு அதுல வந்து ஒரு வேலைக்கு போகிறதுனாலும் ஒரு வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரீ டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அது மாதிரி நீங்க பண்ணலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு.